SBI PO Prelims, IBPS PO Prelims-கான நெக்ஸ்ட் 30 டேஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணணும். இன்னும் வந்து நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்களா, இன்னும் வந்து நான் வந்து இன்னும் லைட்டாக படிக்கிறேன், ஏதோ படிக்காத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப், ஒரு எனர்ஜி லெவல் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து ஜூலையோட 3rd வீக்கில் இருக்கோம். ஸோ ப்ராபபிளி வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வந்து SBI PO Prelims ஃபஸ்ட்டு வரதுக்கு, அதாவது 3rd வீக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 28+ டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு 2 வீக்ஸில் வந்து, ஸோ அதுக்கு வந்து ஒரு 30-40 டேஸ் இருக்கும் மினிமம் சொல்கிறேன், ஓகேவா. ஒரு 40+ டேஸ் IBPS POக்கு இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் 30 டேஸ் மேபி முன்னாடி கூட வரலாம். 3rd வீக் ஆஃப், இது வந்து 2nd வீக்கும், இது 3rd வீக் கூட வரலாம். ஸோ மினிமமாக ரெண்டுக்கும் ஒரு 30 டேஸ் ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே டேட் சொல்லலை. எப்படி இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோஸ் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து IBPS PO Prelims, SBI PO Prelims, அதுக்கப்புறம் PO Mains, SBI PO Mains இதுக்கான வீடியோ கோர்ஸ், பேங்க் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட எலைட் பாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ ப்ளஸ் ப்ராக்டிஸ், 1 லட்சத்துக்கான ப்ராக்டிஸ் கோர்ஸ், சூப்பரான மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வீடியோஸ். உங்களுக்கு சொல்லணுமா, இதில் இருக்க வீடியோ கோர்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் இருக்க DI ஆகட்டும், உங்களுக்கு K10 செஷன் 2.0 ஆகட்டும், அவ்வளோ பேர் வந்து பார்த்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால சொல்கிறேன், கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எலைட் பாஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து மென்டார்ஷிப் சப்போர்ட் வேணும் அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பர்சனலைஸ்ட் மென்டார், டெய்லி CA டிஸ்கஷன் மென்டாரோட இருக்கும், மார்க் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே இந்த வீடியோ கோர்ஸில் இருக்க எல்லாமே, எலைட் பாஸில் இருக்க எல்லா காம்போவும் அந்த மென்டார்ஷிப் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லேயுமே வந்துடும், ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் 20 மினிட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ் 20 மினிட்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் 30 மார்க்ஸ். ஸோ இதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தான் கொஞ்சம் SBI POவில் வந்து வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு IBPS POனாலுமே சிமிலர் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லியுமே 2 எடிட்டோரியல் வந்து ஷோராக ரீட் பண்ணுங்கள், ஓகேவா. பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ ஜஸ்ட் ஒரு ரீடிங் ஹேபிட் வச்சுக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு 20-30 வெக்காப்ஸ் லீன் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் 2 RC, டெய்லியுமே ஒரு 2 RC ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். ஒரு 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 20 கிராமர் கொஸ்டின், அட்லீஸ்ட் ஒரு 15 எரர் ஸ்பாட்டிங், ஒரு 15 கிளாஸ் டெஸ்ட், 10 பேரா ஜம்பிள், ப்ரீவியஸரோட வெக்காப்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ ஆப்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஷாராக வந்து டேபிள்ஸ் 1 to 30 தெரிஞ்சிருக்கணும், ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சிருக்கணும், க்யூப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஸ்ப்ரீட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு டெய்லியுமே சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ் லெவல் எடுத்துருங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்ராக்சிமேஷனில் ஒரு 50 கொஸ்டின், குவாட்ராடிக்கில் வந்து டெய்லி 50 எடுக்காட்டினாலுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு 200 to ஒரு 150 கொஸ்டின் ஆச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்பர் சீரீஸுமே ஒரு வாரத்தில் ஒரு 200 கொஸ்டின், அப்போ டெய்லி ஒரு 40 கொஸ்டின் ஆச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, ஓகே. ஸோ பேசிக்காக உங்களுக்கு அத்தமெட்டிக் டாபிக்ஸ் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 டாபிக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு 30 டேஸில். உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு சில பேத்துக்கு வந்து சீரியஸாக சொல்லியிருக்காங்க, சார் நான் வந்து போட்ஸ் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், போட்ஸ் நல்லா பண்ணுவியா? ஆமாம் சார், எனக்கு போட்ஸ் ரொம்ப பிடிக்கும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும்பாங்க. எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி, கரெக்டாக. அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 8 டாபிக், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ, அதுக்கப்புறம் ஆவரேஜ், இதனாலுமே மேண்டேட்ரி, ஏஜஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போட்ஸ் வரலையா, எனக்கு பைப்ஸ் பிடிக்கும்னா பைப்ஸ், டைம் ஒர்க் பிடிக்கும்னா பிடிக்கும். இந்த 8 டாபிக்ஸ், ஒரு 8 to 9 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு எந்த டாப்பிக்கை வந்து நான் எக்ஸாம்லேயே ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ப்ரீயாக டிசைட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து இப்போ டச் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு இப்போ கற்றுக்கிறதுக்கான டைம் கிடையாது. நெக்ஸ்ட் 30 டேஸ் புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சு. அதெல்லாம் நீங்கள் வந்து ஜான்வரி ஃபெப்ரவரியே பண்ணியிருக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு டாபிக்ஸ் தெரியும். நீங்கள் சுட்டு போட்டாலும் ஒரு சில பேர்த்துக்கு அலிகேஷன் மிக்சர் வரவே வராது. சுட்டு போட்டாலுமே டைம் அண்ட் ஒர்க் நிறைய பேருக்கு பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டியன் வரவே வராது. டைம் அண்ட் ஒர்க் கூட பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும், கரெக்டாக. இட் டிபெண்ட்ஸ் ஃபார் சம் ஹியூமன்ஸ், ரைட்டா. ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு என்ன டாபிக் வந்து இவ்வளோ நாள் நல்லா தெரியுமோ அந்த டாபிக்ஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு 8 to 9 டாபிக்ஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து
ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குங்க. மினிமம் ஒவ்வொரு செக்ஷன்லையுமே ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 50-50 கொஸ்டின் ஆச்சும் மினிமம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நான் சொல்கிறது வந்து வீக்லி பேசிஸில் ஒரு வீக்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் ஒரு 50 கொஸ்டின், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 50 கொஸ்டின். நான் 8 டாபிக் தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். ஒரு மினிமம் ஒரு 50-50 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கில் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக டிஐ இருக்குது அப்படின்னா டெய்லியுமே ஒரு 2 டிஐ ப்ரிலிம்ஸ் லெவலில் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் லெவல்லையுமே நீங்கள் அதே மாதிரி பேரலாக அட்லீஸ்ட் ஒரு மெயின்ஸ் லெவலியாச்சும் போகணும். ஒரு ப்ரிலிம்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கோரிங் டாபிக்ஸ் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், ரேங்கிங், கோடிங் அப்படின்னா டெய்லியுமே பஸ்ஸில் ஒரு 3 செட் 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி டெய்லி ப்ராக்டிஸில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஸோ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தாலும் சரி, எவ்வளோ தான் நான் வந்து அகாடமியில் வந்து படித்தாலும் சரி, பட் மார்க் டெஸ்ட் போடாமல் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. பட் மார்க் டெஸ்ட் போடாமல் கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. என் சக்ஸஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்காங்க, சார் நான் மார்க் டெஸ்ட்டே எடுத்ததில்லை, உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு சில டாபிக்ஸ் நான் பிடிஎஃப் பார்த்து சால்வ் பண்ணுவேன், ஆனால் நான் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அவங்கெல்லாம் விசித்திர மனிதர்கள். ஒரு 10ல் ஒரு ஆள், 100ல் ஒரு 5 ஆள். பட் ஒரு 90% நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்காமல் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அப்போ டெய்லியுமே ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸா நீங்கள் டெய்லி இப்படி கூட எடுத்துக்கோங்க. எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் மார்னிங், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ஈவினிங். ஏன்னா 2 எக்ஸாம் இருக்குது கரெக்டாக. இல்லை நான் எஸ்பிஐ பிஓ அப்ளை பண்ணல அப்படின்னா 2மே ஐபிபிஎஸ் பிஓவாக எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நான் வேலைக்கு போகிறேன், நான் இவங்கெல்லாம் இது வந்து வீட்டில் இருக்கவங்க, நான் வேலைக்கு போகிறேன், வேறு வழி இல்லை, ஏன்னா நமக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டைம் ஒரு 1 hour எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு மார்க் டெஸ்ட் ஆச்சும் டெய்லியும் எடுங்க. அதான் கீ டு சக்ஸஸ். ஸோ ஐபிபிஎஸ் பிஓவுமே சிமிலர், மோராரில் சேம் தான் வரும். பட் இங்கே இங்கிலீஷ் 30 கொஸ்டின் 30 மார்க், ஆப்டி 30 கொஸ்டின் 30 மார்க். ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட், அனலைஸ் மிஸ்டேக், 2 மார்க் டெஸ்ட், அதோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பர்சனலாக எனக்கு வந்து இது பண்ண ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களை மென்டார்ஸ் இதெல்லாம் உங்களை பண்ண வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸுக்குமே நீங்கள் கொஞ்சம் சிமிலராக டைம் கொடுங்க. ஏன்னா இப்போ நான் 30 days ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நெக்ஸ்ட்டு 30 days ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இது படிக்க சொல்லலை. அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? இது எல்லாமே ஒரு 2-1 hours அப்படின்னா இது வந்து ஒரு 2 hours to 3 hours. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ஒரு 3 hours. டெய்லி ஒரு 8 hours படிக்கிறீங்க, ப்ரிலிம்ஸ் 2 hourனா இது வந்து ஒரு 3 to 4 hours. இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் மெயின்ஸுன்னு வரப்போ நீங்கள் செக்ஷனல் டெஸ்ட்டாக நிறையா எடுங்க. ஓகேவா? இங்கிலீஷ் செக்ஷனல், கான்ஸ், ரீசனிங். ஸோ நம்ம எலைட் பாஸ்லேயே ஒரு 1,00,000 ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த சோர்ஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மார்க் டெஸ்ட்டுமே நம்ம எலைட் பாஸில் ஒருத்தான டெஸ்ட் இருக்குது, அதேமாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது, சரியா? ஒரு எக்ஸாம் வருது. இப்போ August 16 வந்து உங்கள் எக்ஸாம் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இருக்கும் இல்லையா? அதாவது சனிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் மோஸ்ட்லி வருது அப்படின்னா அந்த மண்டே, ஃப்ரைடே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு தான் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். 3 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் படிக்கணும், 1 மணி நேரம் தான் மெயின்ஸ் படிக்கணும். ப்ரிலிம்ஸோட டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். மார்க் டெஸ்ட்டு, வீடியோஸு, ப்ராக்டிஸ் பிடிஎஃப்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இங்கே ஃபெயில் ஆனவன் தான் அதிகம். ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், இந்த டைம் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் வந்து நம்ம உங்கள் அப்பா அம்மாவோட வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டுக்கு வந்து இந்த டைம் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து நான் மிஸ்ஸே பண்ணிட மாட்டேன், இந்த டைம் ஃபெயிலியருக்கான வார்த்தையே கிடையாது, நான் பாஸ் தான் ஆவேன், நான் கிளியர் தான் பண்ணுவேன், இந்த வருஷம் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுவேன், ஐ ப்ராமிஸாக இந்த டைம் நம்ம வந்து சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவாக படிங்க. இதெல்லாம் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை, கிளியர் பண்ண பசங்க சொன்ன ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதான் ஒரு 10 லட்சம் பேர் ஒரு ஐபிபிஎஸ் பிஓ எழுதுறானா இந்தியா லெவலில்,
ஒரு 9 லட்சம் பேர் எழுதுவான் லாஸ்ட் டைம். 80,000 பேர் தான் ப்ரிலிம்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்போ பாருங்கள், ஒரு 9 லட்சம் பேர் ப்ரிலிம்ஸ்லேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து ஒரு 20,000 பேர் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 7,000 பேர் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுறாதீங்க. ஏன்னா அங்கேயுமே ஒரு 50+ ஆச்சுலும் நம்ம வந்து கட் ஆஃப் எடுத்தே ஆகணும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த 5 நாள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு 3:1 ரேஷியோவில் படிங்க. ஓகேவா? ஸோ SBIPO ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஹை இருக்கும். IBPS PO ப்ரிலிம்னா ஈஸி டு மாடரேட். இங்கே கொஞ்சம் அக்யூரசி இருக்கணும், ஸ்பீடு முக்கியம் இல்லை. ஏன்னா கொஸ்டின் லெவல் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்படிங்கிறப்ப ஏன் ஒரு 45 எடுத்தால் கூட நீங்கள் வந்து கிளியர் ஆகலாம். பட் இங்கே வந்து ஸ்பீடும் இருக்கணும், அக்யூரசி இருக்கணும். ஸோ லென்த்தி அனலிட்டிக் அண்ட் டைரக்ட் ஃபார்முலா பேஸ்ட் ஹை லெவல் பஸ்ஸில் ஈஸி டாபிக் ப்ளஸ் மாடரேட் பஸ்ஸில். அதுதான் மேட்ரு. என்ன அப்படின்னா கம்பேர் தன் IBPS PO, SBI PO கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போயே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்போ SBI PO ப்ரிலிம்ஸ் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் போடுறீங்க, இல்லை அந்த எக்ஸாம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், அந்த எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மேபி இதில் நீங்கள் சொதப்பியிருக்கலாம். பட் இதே லெவலில் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இது வந்து மாடரேட் டு ஹைனா, இது ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம நிறையா பேர் வந்து SBI PO கிளியர், அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ் மீட்லாம் பார்க்குறீங்க இல்லையா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் SBI PO வந்து 5 பேர் கிளியர் பண்ணுறாங்கன்னா, ஃபேக்டை சொல்கிறேன், SBI PO 5 பேர் தான் கிளியர் பண்ணுறாங்கன்னா, இங்கே கிளியர் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் இருக்கான் IBPS PO. சத்தியமா முடிய போதா? ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா SBI POவோட IBPS PO ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏதாவது ஒரு எக்ஸாம், நாட் ஓன்லி IBPS PO ப்ரிலிம்ஸ், ஏன்னா கிளர்க், RRB PO நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரதான் போகுது. அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு எக்ஸாம் இந்த வருஷம் கிளியர் பண்ணாலே பெரிய விஷயம்தான். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ உங்களை சக்ஸஸ் மீட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் நேற்று கூட நான் வந்து ஒரு 3 hours செஷன்லாம் எடுத்தது, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. காலையில் எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணியிருந்தாங்க, சார் ஒவ்வொரு கொஸ்டினுமே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு. அதனால் செஷன்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லி நம்ம போடுற செஷன், ஆப்பில் போடுற வீடியோஸ், யூடியூப்பில் போடுற வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையுமே நிறையா லேர்ன் பண்ணிக்குவீங்க. தேங்க்யூ.